ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு மார்ச் 20க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4576 முறை பூமியை சுற்றி வந்திருக்காங்க. 4 வீரர்களுடன் 286 நாட்கள் பயணம் செஞ்சுருக்காங்க. எந்த விண்கலம் என்றது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவில் தனியார் விண்கலம் தான். இதில் தான் டிராகன்ற விண்கலத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்துங்க 286 நாட்கள் பயணம் செஞ்சுருக்காங்க. 4576 முறை என்ன பண்ணியிருக்காங்க, பூமியை சுற்றி வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நோட் பண்ணுங்கப்பா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், திருவள்ளுவரை பார்த்துடலாங்க. இன்றைக்கி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடு என்ப நாடா வளர்ந்தன, நாடு அல்ல நாடா வளம் தரும் நாடு அப்படின்னு இருக்காங்க. நாடு அல்ல நாட வளம் தரும் நாடு அப்படின்னா முயற்சி செய்து தேடாமலே வளம் தருவது தான் நாடு. ஸோ வளம் என்பது அவங்ககிட்டே இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேடி முயன்றாலும் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாடுகிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ நாடுன்னு என்னென்னா, தான் கிட்ட இருக்க வளத்தை சரியாக பயன்படுத்துறது நாடுனோம், இன்னொரு நாட்டுக்கிட்ட எதிர்பார்த்துருக்கிறது நாடே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் நாடு என்ற அதிகாரத்தில். நெக்ஸ்ட் நியூஸ், பால்வள திட்டங்களுக்கு 6190 கோடி நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ இந்த மிஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறேங்க. எல்லாருக்குமே ஒரு ஆர்டின் கொடுத்துட்றேன், ஏன்னா இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கான்னு சொன்னாங்கன்னா 6190 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இப்படியே போனீங்கன்னா ஒரே ஒரு சிலை திறப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த சிலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்திய சர் ஜான் ஹர்பர்ட் மார்ஷலுக்கு சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எழும்பூரில் நிறைவேற்காங்க. நாங்கள் சார் சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க. இவர் பிறந்த ஆண்டு பாருங்கள், 1902 தனது 26வது வயதில் பிறந்த ஆண்டு வேட்டா 1902 26வது வயதில் தொழில்துறை தலைமை இயக்குநராக மாறுறார். அப்போ நமக்கு தெரியும் 1861 அலெக்சாண்டர் கனிங்கம் தான் தொழில் துறையை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பொறுப்பேற்றது 1924 செப்டம்பர் 20 அன்று வரலாற்று சிறப்புமிக்க சிந்துவெளி பண்பாட்டினை கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, உலகுக்கே அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் தான் பார்த்திங்கன்னா இவருக்காக ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு, எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ எந்த பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா எழும்பூர்னு சொன்னால் போதுமானதுங்க. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோதாங்க. ஸோ டெய்லி பேசிஸில் நியூஸ் அட்டன் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.